Hey guys, welcome to my channel Code with Curly. React learn பண்ணிட்டு இருக்க சீரீஸில் இன்னைக்கு டே 9 நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராப் டைப்ஸ் அண்ட் டிஃபால்ட் ப்ராப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ராப்ஸ்னா என்னென்னு பார்த்தோம். அதோட ரீகேப் என்னென்னா ப்ராப்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ப்ராப்ஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் இது வந்து ரீட் ஒன்லி காம்பனன்ட்ஸ். ஒரு காம்பனண்ட்டுக்கும் இன்னொரு காம்பனண்ட்டுக்கும் நம்ம வந்து ஒரு கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, டேட்டாவை பாஸ் பண்ணுறதுக்காக வி ஆர் யூசிங் ப்ராப்ஸ். ஸோ இது எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா ஒரு கீ வேல்யூ பேராக இருக்கும். இந்த கீ வேல்யூ பேர் வந்து லைக் இப்போ நம்ம இப்படி சென்ட் பண்றோம்னா இது வந்து இட்ஸ் கெட் ஸ்டோர்ட் இன் டு த ப்ராப்ஸ் ஆப்ஜெக்ட். அதாவது அது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட். அதுல இருந்து நம்ம ஏதாவது வேல்யூவை வந்து நமக்கு வேணும் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா அதோட கீயை மென்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி ப்ராப்ஸ் டாட் நேம் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ப்ராப் டைப்ஸ். ஸோ ப்ராப் டைப்ஸுங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு மெக்கானிசம். அது வந்து நம்ம பாஸ் பண்ற ஒரு வேல்யூ வந்து கரெக்ட் டேட்டா டைப்பா அப்படின்னு வந்து செக் பண்றதுக்கான மெக்கானிசம் தான் வந்து ப்ராப் டைப்ஸ். ஸோ இப்படிதான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதை இன்னும் நம்ம டீடைல்டா வந்து பார்க்கலாம் அப்படின்னா ஸோ இங்க ப்ராப்ஸ் இருக்கு. ப்ராப்ஸ் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்ல வந்து நம்ம நேம், ஏஜ், ஸ்டூடெண்ட்னு வந்து ஸ்டூடெண்டான்னு வந்து 3 வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நேம் இஸ் ஆஃப் ஸ்ட்ரிங், ஏஜ் வந்து நம்பர், ஸ்டூடெண்ட் வந்து பூலியன். ஸோ இப்போ ப்ராப் டைப்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணி நம்ம வேலிடேஷன் செட் பண்றோம். இங்க வர எரர் கூட அதனால தான். இங்க பாத்தீங்களா ஸ்டூடெண்ட் இஸ் மிஸ்ஸிங் இன் ப்ராப்ஸ் வேலிடேஷன். ஸோ நோட் மாடியூல்ஸ்குள்ள நமக்கு ஆல்ரெடி ப்ராப் டைப்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ யா ஹியர் இட் இஸ். ஸோ ஆல்ரெடி இருக்கு. நம்ம டேரக்டா இம்போர்ட் பண்ணா மட்டும் போதும். அப்போ நான் இம்போர்ட் பண்றேன். import prop types from okay prop types. okay இப்போ வந்து நம்ம எப்படி வந்துட்டு ஆட் பண்ணி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த காம்பனன்ட்டோட பேர் வந்து ஸ்டூடெண்டா. ஸோ ஆஃப்டர் திஸ் வந்து ஸ்டூடெண்ட் டாட் ப்ராப் டைப்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்டா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்னெல்லாம் வந்து வச்சிருக்கோம், நேம் வச்சிருக்கோம், ஏஜ் வச்சிருக்கோம், அப்புறம் என்ன வச்சிருக்கோம், ஸ்டூடெண்ட் வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்னென்ன டைப்ல இருக்கணும்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா ப்ராப் டைப்ஸ் டாட் இது வந்து என்ன ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும். ஸோ ஸ்ட்ரிங். அதே மாதிரி prop types dot number. இது prop types dot bool is for boolean. okay. ஸோ இந்த மாதிரி நேமுக்கான ப்ராப் டைப்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நேம் வந்து ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும், ஏஜ் வந்து நம்பராக இருக்கணும், ஸ்டூடெண்ட் வந்து பூலியனாக தான் இருக்கணும். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எரர் போயிடுச்சு இல்லையா, ஏன்னா நம்ம ப்ராப் டைப்ஸ் வேலிடேஷன் வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை வந்து நான் வேற மாதிரி சேஞ்சஸ் பண்ணுறேன். அதாவது ஆப்பில் போயிட்டு நேம் வந்து நேமுக்கு பதிலாக நம்பர் கொடுக்குறேன். நம்பர் கொடுத்தா தப்பு. ஆக்சுவலாக இதை சேவ் பண்ணாலும் இங்கே எந்த சேஞ்சஸும் வரல. இன்ஸ்டெட் இந்த நேம் மட்டும் வந்து மாறி இருக்கு. பட் ஸ்டில் நமக்கு இது வந்து எதுவுமே கிராஷ் ஆகாது. நம்ம ஒரு குட் ப்ராக்டிஸ்க்காக, அதாவது டீபக்கிங் அண்ட் குட் ப்ராக்டிஸ் ஆஃப் கோட்காக வச்சிருக்கோம். அண்ட் ஆல்சோ இது வந்து கன்சோல்ல ஒரு வார்னிங்கா காட்டும். ஸோ இந்த ப்ரௌசர்ல நம்மளால பார்க்க முடியாது. we can move it to another browser. yeah இங்க பாத்தீங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு, அதே வேல்யூ தான் வருது. ஸோ நான் வந்து டெவலப்பர் கன்சோல் ஓபன் பண்றேன். அங்க பாருங்க, ஃபெயில்டு ப்ராப் டைப், இன்வாலிட் ப்ராப் நேம் ஆஃப் டைப் நம்பர் சப்ளைடு டு ஸ்டூடெண்ட் எக்ஸ்பெக்டட் ஸ்ட்ரிங் அண்ட் எந்த இடத்துலங்கிறதும் மென்ஷன் பண்ணிருக்கு. ஸோ இது வந்து நம்ம கோட் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது டீபக்கிங் பர்பஸ்க்காக இந்த ப்ராப் டைப்ஸ் வந்து வேலிடேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ராப் டைப்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி என்ன வேணால் சேஞ்ச் பண்ணி பார்த்தாலும் வரும். இப்போ இதுக்கு பதிலாக நான் நம்பருன்னு கொடுக்குறேன். ஸோ லெட் மீ சேவ் இட். இங்கே வந்து பாருங்க, அடுத்த வார்னிங் வந்துருச்சா, ஃபெயில்டு ப்ராப் டைப், இன்வாலிட் ப்ராப் ஸ்டூடெண்ட் ஆஃப் டைப் நம்பர் இஸ் செப்பரேட் டு ஸ்டூடெண்ட். எந்த இடத்துல எரர் இருக்கு, அதாவது இந்த வார்னிங் இருக்கணும் வந்து நமக்கு காமிச்சு கொடுத்துரும். இப்படி தான் வந்து நம்ம ப்ராப் டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து பேரண்ட் காம்பனண்ட்லேருந்து எப்போவுமே நமக்கு டேட்டா கிடைக்குமா சைல்ட் காம்பனண்ட்டுக்கு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் வி வில் பி யூசிங் டிஃபால்ட் ப்ராப்ஸ். அதாவது டிஃபால்ட் ப்ராப்ஸ்னா என்னன்னா ப்ராப்ஸ்ல வந்து டிஃபால்ட் வேல்யூஸ் பாஸ் பண்றது இன் கேஸ் தே ஆர் நாட் பாஸ்ட் ஃப்ரம் த பேரண்ட் காம்பனண்ட். அதாவது பேரண்ட்
காம்பனன்ட்லேருந்து ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்கல சைல்ட் காம்பனன்ட்டுக்குனா அங்கே நம்ம ஏதாவது டிஃபால்ட் ப்ராப்ஸ் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருந்தோம்னா அது வந்து டிஸ்பிளே ஆகிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தான் நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் டாட் ஜேஎஸ்எக்ஸில் திருப்பி வந்து நம்ம டிஃபால்ட் ப்ராப்ஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் டாட் டிஃபால்ட் ப்ராப்ஸ் which is equal to இப்போ வந்து நேம்னு இருக்கா, அப்போ நான் வந்து கெஸ்ட் நேம் ஒரு வேளை நம்ம தரலன்னா கெஸ்ட்ன்னு பாஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ நம்ம அந்த காம்பனன்ட் வேல்யூவை திருப்பி யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணும்போது நான் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இங்கே பாருங்க. ஓகேவா? ஜென்ரலாகவே வந்து இந்த பூலியன் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ எதுவுமே பாஸ் பண்ணலன்னா நீங்கள் நோன்னு தான் அது பிரிண்ட் ஆகும். அதனால நோன்னு இங்கே பிரிண்ட் ஆகுது. ஏஜ்க்கு நம்ம எதுவுமே கொடுக்கல, அதனால இங்கே எதுவுமே வரல. ஸோ அதே மாதிரி நான் இங்கே வந்து ஏஜுக்கு வந்து 0. இப்போ பார்த்தீங்களா, நான் வந்து இங்கே எந்த வேல்யூமே கொடுக்கல, அதனால இங்கே சேஞ்சஸ் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கீக்கு மட்டும் வேல்யூ தரேன், அதாவது ஏஜ் வந்து 17 அப்படின்னு வந்து வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா அது மட்டும் இங்கே அப்டேட் ஆகும். ஸோ இஃப் இன் கேஸ் நம்ம பேரண்ட் காம்பனன்ட்லேருந்து சைல்ட் காம்பனன்ட்டுக்கு வேல்யூ வராத சமயத்தில் நமக்கு வந்து இந்த டிஃபால்ட் ப்ராப்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ப்ராப்ஸ். ஸோ ஒரு ரீகேப் பார்க்கணுன்னா ப்ராப்ஸ்னா என்னன்னா ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். அது வந்து ரீட் ஒன்லி காம்பனன்ட்ஸ். இது வந்து ஒரு காம்பனன்ட்லேருந்து இன்னொரு காம்பனன்ட்டுக்கு கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்காகவும் டேட்டா வந்து பாஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறோம். அதில் ப்ராப் டைப்ஸ்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா வந்து நம்ம வேல்யூ அனுப்புறது வந்து அந்த கீ வேல்யூ பேரில் அனுப்புகிற வேல்யூஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரான டேட்டா டைப், அதாவது நம்ம சொல்கிற டேட்டா டைப்ல இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் அந்த ப்ராப் டைப்ஸ். அண்ட் இஃப் இன் கேஸ் வந்து நம்ம பேரண்ட் காம்பனன்ட் சைல்ட் காம்பனன்ட்டுக்கு டேட்டா எதுவும் பாஸ் பண்ணலை அப்படிங்கும்போது the default values will help us. So this is all about props, prop types and default props. Stay tuned for the next video guys. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.